ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் மிஞ்சின சாதத்தை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவு வடித்த சாதம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இதில் 2 கப் வடித்த சாதத்துக்கு 3/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கணும். இதுதான் இதோட மெஷர்மெண்ட். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக அரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக இஞ்சியும் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு இந்த ரெசிபிக்கு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ முதல்ல நம்ம கையாலே பிசைஞ்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பக்கோடா மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கும். அதனால தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பேனில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் பொரிக்கும் போது மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். அதனால நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் பொரிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அவுட்டர் சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம இப்போ 2வது பேட்சையும் பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆனால் நீங்கள் ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ 2வது பேட்சையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.